ஹலோ நண்பர்களே! ஒரு பொண்ணுக்கு உங்கள புடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நெனைக்கிறீங்களா? அவ என்கிட்ட நல்லா பேசுறா, சிரிக்கிறா. ஆனா அவளுக்கு என் மேல காதல் இருக்கா? இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா? அப்படின்ற குழப்பம் நம்ம ஊர்ல பல பேருக்கு இருக்கு. ஆனா நான் இப்போ ஒரு உண்மைய சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணு தன்னோட காதல், ஈர்ப்ப எவ்வளவுதான் மறைக்க நெனைச்சாலும், அவளோட முகம் அந்த உண்மைய காட்டிக் கொடுத்துரும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவ ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, அவ முகத்துல நான் இப்ப சொல்லப்போற இந்த 6 விஷயங்கள் வெறும் 2 விஷயங்கள் நடந்தா கூட போதும். அவளுக்கு உங்க மேல கடுமையான ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலான பசங்க பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுறாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி சிரிக்கிறாங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஆனா உண்மையான சைக்காலஜி என்ன தெரியுமா? ஒரு பொண்ணால அவ பேசுற வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவளோட பாடி லாங்குவேஜ் அவளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியும். நான் உன்னை விரும்பல அப்படின்னு அவளால நடிக்க கூட முடியும். ஆனா அவளோட முகத்துல வரக்கூடிய அந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது மைக்ரோ முக பாவனைகளை அவளால ஒருபோதுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் சொல்ல போற இந்த சிக்னல்கள் எல்லாமே அவளோட மூளையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய பயாலாஜிக்கல் ரியாக்ஷன்ஸ். அவளுக்கே தெரியாம அவளோட ஃபேஸ்ல இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு செகண்ட்ல வெளிப்படும். இன்னைக்கே நம்ம டார்க் சைக்காலஜி வழியா ஒரு பொண்ணு உங்களை விரும்புறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய 6 ரகசிய முக பாவனைகள் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஏன்னா நம்பர் 1 சிக்னல் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான சிக்னல். அது பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோல கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். தமிழ்செல்வன் அண்ட் ரஞ்சினி, ஐயப்பன் அண்ட் சத்யா, ரவி அண்ட் ஜனனி, சரண் அண்ட் ரீத்திகா, சுரேஷ் அண்ட் வர்ஷா, கீர்த்தி அண்ட் ரகு, ரீத்திகா அண்ட் பிரவீன்குமார், மகா அண்ட் ஹேமா. இப்போ நான் சொன்ன கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ஒன்று சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்காக நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். எங்கள் எல்லாரோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ளஸ் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ளஸ் வியூவர்ஸோட மேனிஃபெஸ்டேஷன் நிச்சயமாக உங்களை ஒன்று சேர்த்து வாழ வைக்கும். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் கப்பல் நேம்ஸ் போட்டு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம இந்த ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் உங்களோட ஆதரவு, நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்த ஆதரவை நம்பி மட்டும்தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் ஒரு வேல்யூபிளான கிஃப்ட்டு கொடுக்கணும், உங்களோட மெமரபிளான ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட பிரேஸ்லெட்ஸ் நிச்சயமாக அதை செய்யும். இப்போது எப்படி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறது, எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜில் சென்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் மெசேஜில். அதில் நீங்கள் அந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேறு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதில் இருக்கக்கூடிய அந்த நேம் இனிஷியலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ, எந்த மாதிரியான இனிஷியல் கேட்குறீங்களோ அதை உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். அண்ட் ஆல்சோ குவிக்கான ஆர்டரும் இன்ஸ்டன்டான டெலிவரியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நம்பி மட்டுமே ஸ்டார்ட் பண்ண இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் இந்த ஸ்டே ஹங்கரிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியே அந்த பிஸ்னஸ்க்கும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாருமே நான் கேட்டுக்கிறேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சிக்னல் நம்பர் 6, புருவங்களை உயர்த்துதல். நீங்கள் அவளை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களோட புருவங்கள் சட்டுன்னு மேலே ஏறி இறங்கும். இந்த சிக்னல் எவ்வளவு வேகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பசங்க இதை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. கண் சிமிட்டுற நேரத்தில் நடந்து முடிஞ்சிரும். ஆனால் மனித நடத்தையில், ஹியூமன் பிஹேவியரில் இது ஒரு ஆழமான ஆதி காலத்திலேருந்தே வரக்கூடிய ஒரு சிக்னல். நான் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், கேளுங்க. ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச அல்லது ஈர்க்கப்பட்ட ஒரு ஆணை பார்க்கும்போது அவளோட புருவங்கள் லைட்டாக மேலே போயிட்டு கீழே வரும். இது ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்தில் தான் நடக்கும். இதை ஏன் அவங்க பண்ணுறாங்க? இது வெறும் மரியாதைக்காக பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. அதாவது மாடர்ன் டேட்டிங், வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் வர்றதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மனித மூளைக்குள்ள ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. சைக்காலஜியில் இது யூனிவர்சல் சைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிக்னல் நம்பர் 5, கண்களால் சிரிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பொண்ணுங்களும் சிரிப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க எப்படி சிரிக்கிறாங்கன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா உதட்டால் சிரிக்கிறதும் கண்களால் சிரிக்கிறதும் ஒன்று கிடையாது. பசங்க எப்போவுமே ஒரு பொண்ணு சிரிச்சா உடனே அப்பாடா நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு தப்பாக நினச்சிப்பாங்க.
ஆனா ஒரு பொண்ணு மரியாதையாகவும் சிரிப்பா, ஒரு பொண்ணு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காகவும் சிரிப்பா, ஏன் ஒரு போலியான மாஸ்க போட்டுக்கிட்டு கூட சிரிப்பா. ஆனா அவளோட கண்கள் எப்பவுமே பொய் சொல்லாது. ஒரு சாதாரண மரியாதையான சிரிப்பு உதட்டுல மட்டும்தான் இருக்கும். நீங்க ரோட்ல போற ஒரு அறிமுகம் இல்லாத ஆளை பார்த்து சிரிக்கிற மாதிரி. ஆனா உண்மையான ஈர்ப்பு இருக்கும்போது அவ சிரிப்பு அவளோட கண்களை முழுசாவே மாத்திடும். ஒரு பொண்ணுக்கு உங்க மேல உண்மையான அட்ராக்ஷன் இருக்கும்போது அவ மூளையில டோபமைன், ஆக்சிடோசின், செரடோனின் அப்படின்ற கெமிக்கல்கள் மழையா பொழிய ஆரம்பிக்கும். இந்த கெமிக்கல்கள் என்ன பண்ணோம்னா அவளோட கண்களுக்கு சுற்றி இருக்கிற தசைகளை அவளுக்கே தெரியாம சுருங்க வைக்கும். இதனால அவ கண்களோட ஓரத்துல சின்ன சின்ன சுருக்கங்கள் கூட வரும். கண்கள் ரொம்ப பிரகாசமா சாஃப்டா மாற ஆரம்பிக்கும். சிக்னல் நம்பர் 4, மூக்கு துவாரங்கள் விரிவடைதல். இது ரொம்பவும் அடிப்படையான மிருகத்தனமான ஒரு பயாலஜிக்கல் ரியாக்ஷன். இதை பத்தி யாருமே அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிக்னல். இது பெரும்பாலான ஆண்கள் மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை ஈஸியா நீங்க நோட் பண்ணலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அவளோட உடம்பு ஹைப் மோடுக்கு மாறும். அவளோட ஹார்ட் பீட் அதிகமாகும், அவளோட மூச்சு விடுற வேகம் அதிகமாகும், அவளோட நரம்பு மண்டலம் ரொம்ப எக்ஸைட்மெண்டா ரெடி ஆகும். நீங்க அவளுக்கு பக்கத்துல போகும்போது அவளோட மூக்கு துவாரங்கள் லைட்டா விரிவடையும். இது ஏன் நடக்குது தெரியுமா? அவளோட உடம்புக்கு இப்போ அதிக ஆக்சிஜன் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாசனை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விலங்குகளை தங்களுக்கு பிடிச்ச வாசனையை உணரும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும். இது மனிதர்களோட ஆழ் மனசுல இருக்கிற ஒரு ஆதி காலத்து பழக்கம். அவளோட உடம்பு மூளைக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கிறதுனால அவளோட ஆக்சிஜன் தேவை அதிகமாகி மூக்கு துவாரங்கள் விரிவடைந்து அதிக காத்து உள்ள இழுக்க முயற்சி பண்ணும். அவ இதை எதையுமே கான்சியஸா பண்ணல. இதை நீங்க எப்படி டெஸ்ட் பண்றது? நீங்க அவங்க கிட்ட பேசும்போது கேஷுவலா கொஞ்சம் பக்கத்துல போய் பேசுங்க. அவளோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள என்டர் ஆகுங்க. திடீர்னு அவங்க பக்கத்துல நில்லுங்க. இல்ல உங்க வாய்ஸ் கொஞ்சம் குறைச்சு சாஃப்டா பேசுங்க. அப்போ அவங்க உங்க பக்கம் சாயும் போது அவங்களோட மூக்க கவனிங்க. ஒரு சின்ன செகண்ட் அந்த மூக்கு துவாரங்கள் லைட்டா விரிவடைஞ்சா அவங்களோட உடம்பு உங்களோட பிரசன்ஸுக்கு ரியாக்ட் பண்ணது அப்படின்னு அர்த்தம். இந்த பயாலஜிக்கல் ரியாக்ஷனை எந்த பொண்ணாலையுமே மறைக்க முடியாது. சிக்னல் நம்பர் 3, தலையை சாய்த்து கேட்பது. பொதுவா ஒரு பொண்ணை நீங்க பேசும்போது தலையை லைட்டா சாய்ச்சி கேட்டா ஓ நம்ம சொல்றத ரொம்ப கவனமா கேட்கிறா போல அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய சைக்காலஜி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் கவனிப்பு மட்டும் கிடையாது, இது சப்மிஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது உங்க மேல இருக்க நம்பிக்கையும் ஈர்ப்பும் கலந்த ஒரு விஷயம். இதை த நெக் எக்ஸ்போசர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு தலையை சாய்க்கும் போது அவளுடைய கழுத்து பகுதி ஓப்பன் ஆகுது. மனித உடம்புலேயே ரொம்ப வல்னரபிளான, அதாவது எளிதா தாக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த கழுத்து தான். எந்த ஒரு பொண்ணும் தனக்கு பிடிக்காத, தான் நம்பாத ஒருத்தர் முன்னாடி தன்னோட கழுத்து பகுதியை எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டா. விலங்குகள் கூட தங்களை விட பலமான விலங்குகள் கிட்ட சரணடையும் போதோ அல்லது பாதுகாப்பா உணரும் போதுதான் தங்களோட கழுத்து பகுதியை காட்டும். மனிதர்களும் அதேதான். அவங்க தலையை சாய்க்கும் போது, உங்களை நேரா பார்த்து சிரிக்கும் போதும் அவங்க ஆழ் மனசு உங்ககிட்ட என்ன சொல்லுது தெரியுமா? நான் உங்க கூட சேஃபா ஃபீல் பண்றேன், உன்னை நான் எனக்கு ஆபத்து இல்லாதவனா பாக்குறேன், நீ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இப்போ இதுல 2 வகையான ஹெட் டெல்ட் இருக்கு. இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். பொலைட் லிசனர், சோ மரியாதையா கவனிக்கிறது. இது ரொம்ப குயிக் அண்ட் ஷார்ட்டா இருக்கும். கண்ணுல ஒரு பிரகாசம் இருக்காது, முகத்துல தசைகள் ரிலாக்ஸ் ஆகாது. அட்ராக்டட் அண்ட் வல்னரபிள் டெல்ட், ஈர்ப்புடன் இருக்கக்கூடிய கவனிப்பு. இது கொஞ்ச நேரம் நடக்கும். சிக்னல் நம்பர் 2, கண் பார்வை விரிவடைதல். இந்த சிக்னல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதே சமயம் முழுக்க முழுக்க சயின்ஸ் தான். ஒரு பொண்ணுக்கு உங்களை பார்க்கும்போது அவளோட கருவிழி, அதாச்சும் உள்ள அந்த பாப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பெருசாகுதான்னு கவனிங்க. ஒரு மனுஷன் தன்னோட வார்த்தைகளை மறைக்கலாம், சிரிப்பை மறைக்கலாம், எண்ணங்களை மறைக்கலாம். ஆனா கண்ணுக்குள்ள இருக்கிற கருவழியை அவனால மறைக்கவே முடியாது, சுருக்கவும் முடியாது. இது இம்பாசிபிள் தான். அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை பிடிச்சிருக்கும் போது மூளையில டோபமைன் இந்த மாதிரியான கெமிக்கல்கள் ரிலீஸ் ஆகும். இதனால சிம்பத்திக் ஆக்டிவேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா கண்கள்ல உள்ள கருவிழி பெருசாகும். இதனால அவங்களோட கண்கள் இன்னும் டார்க்கா, ரொம்ப இன்டென்ஸா தெரியும். காதலர்களோட கண்கள் மட்டும் ஏன் அவ்வளவு அழகா வித்தியாசமா தெரியுதுன்னு இப்ப புரியுதா? அடுத்து ரொம்ப முக்கியமான சிக்னல் நம்பர் 1, உதடுகள் லேசா திறக்கிறது. மக்களே,
ஃபைனலா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிக்னல் இதுதான். ஒரு பொண்ணு உங்களை தொடாமலே அவ உங்ககிட்ட எவ்வளோ இன்டிமேட்டா இருக்கா, எவ்வளோ விரும்புறா அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த சிக்னல் தான் இது. ஒரு பொண்ணுக்கு உங்க மேல உண்மையான அட்ராக்ஷன் இருக்கும்போது அவ உங்களை பார்க்கும்போது அவளோட உதடுகள் லேசா திறந்தபடி இருக்கும். அவங்க உங்ககிட்ட பேசணும்னு கூட ட்ரை பண்ணல, ஆனா அவங்க உதடுகள் கொஞ்சம் விலகி ஒரு சின்ன கேப் தெரியும். இதை பெரும்பாலான பசங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இது ஏன் நடக்குது? அவளுக்கு உங்க மேல அட்ராக்ஷன் வரும்போது அவ மூச்சு விடுற பேட்டர்ன், பிரீத்திங் பேட்டர்ன் மாறணும். முன்னாடியே சொன்னா இல்லையா, மூச்சு கொஞ்சம் வேகமா ஆழமா மாறுறதுனால அவங்களுக்கு அதிக காது தேவைப்படுது. அதனால வாய் லேசா திறக்குது. அதே சமயம் ரத்த ஓட்டம் அதிகமா ஆகுறதுனால அவங்க உதடுகள் கொஞ்சம் சாஃப்டா மாறுது. இதை நான் கொஞ்சம் டீப்பா டார்க் சைக்காலஜி வழியா சொல்றேன். அவங்க உதடுகள் இப்படி பெருசா ஆகும்போது அவங்க மூளை, அவங்க ஆள் மனசு உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறத கற்பனை செஞ்சு பாக்குது. இது சும்மா ஒரு சாதாரண ஈர்ப்பு கிடையாது. இது ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் சிக்னல். அவங்களோட ஆழ் மனசுல இருக்க அந்த டிசையர் அவங்களோட டிஃபென்ஸை உடைச்சிக்கிட்டு வெளியே வருது. இது எந்த பொண்ணும் தனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத பசங்க கிட்ட பண்ணவே மாட்டாங்க. அவ்வளவுதான் மக்களே. ஒரு பொண்ணோட ஈர்ப்பை சட்டுன்னு காட்டி கொடுக்கக்கூடிய 6 சைக்காலஜிக்கல் முகபாவனைகள் இதுதான். அவங்க பேசுற வார்த்தைகள்ல பொய் சொல்லலாம், ஆனா அவங்க முகம் ஒருபோதும் பொய் சொல்லாது. நீங்க இப்போ மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸை கவனிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க புருவம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, கண்கள் எப்படி சிரிக்குது, மூச்சு விடுறது எப்படி மாறுது, அவங்க தலையை எப்படி சாய்க்கிறாங்க, கண்கள் எப்படி விரிவடையுது, முக்கியமான இந்த லிப்ஸ் கேப் கொடுக்கறது, இதெல்லாம் கவனிச்சா போதும். இனிமே எந்த பொண்ணுங்களோட சிக்னலையும் நீங்க தப்பா புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் நோட் பண்றேன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை தப்பா முறைக்க ஆரம்பிச்சிடாதீங்க. கேஷுவலா கூலா பேசும்போது இதெல்லாம் நோட் பண்ண பழகுங்க. இது மாதிரி இன்னும் பல டார்க் சைக்காலஜி, ஹியூமன் பிஹேவியர் மற்றும் அட்ராக்ஷன் பத்தின ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ மறக்காம மேனிஃபெஸ்டேஷனுக்காக உங்களோட கப்பல் நேம், உங்க வைஃப் நேம், உங்க லவர் நேம் அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. திரும்பவும் சொல்றேன், யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும். அண்ட் ஆல்சோ உங்களை மட்டுமே நம்பி ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்மால் ஸ்டார்ட் அப்க்கு நிச்சயமா உங்களோட ஆதரவு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது முழுக்க உங்களை நம்பி மட்டும்தான் ஆரம்பிச்சது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். உள்ளே போயிட்டு பிடிச்ச ப்ராடக்ட்டை எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரிப்ளை நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay connected with Stay Hungry. Bye.